நல்ல நீர்கள் வேண்டும். அதை வளர்ப்பதற்கு பத்திரமான ஒரு ஆட்கள் தேவை. தமிழ்நாட்டில் இந்த பத்திரமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தமிழகத்தின் வெற்றி உடைய ஆளுமையை அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் தான் முடியும். வெற்றி கழகம். நான் இதை பார்க்கிற போதே பார்த்தேன். ஜாயல் இந்த இடத்திலே இடம்பெறுகிறார். அதே நேரத்தில் இங்கே பார்த்தேன். பல இயக்கங்களிலே நான் பணியாற்றுகிற போதும் சரி, ஒரே இயக்கத்தில் 50 ஆண்டு காலம் பணியாற்றினேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சியிடத்திலே அமர்ந்து இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆசை தமிழக வெற்றி கழகத்திலே தலைவரை ஆர்வதை அழைத்துள்ளாமல் இந்த பணிகளை மேற்கொள்கிறேன். அப்போது சொன்னார்கள் பிறகு செங்கோட்டையின் போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னார். சேர வேண்டிய இடத்தில் நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. சொன்னால் நல்லவர் தேவை, வல்லவர் தேவை. சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்கு, ஜாதி மத பேத மக்கள் சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பெண்களும் சொல்லுகிறார்கள். பல திருமண நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் போது நான் இடத்திலே பார்த்து ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம். அங்கே சென்றவுடனே அவர்களை காணுகிற போது ஒரு 50 மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் இடத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். ஏன் நேரத்தில் எடுக்கிறீர்கள் கேட்டார். நீங்கள் விஜய் இடத்திலே சென்று விட்டீர்கள், அதற்காகத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இதெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். இப்போது இங்கு ஆர்ப்பரித்தவர்கள் கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற இடையப்பட்டாலும் இங்கே இருக்கிறது. இந்த பட்டாளத்தை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் பிறக்கப் போவதை பிறக்க முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் உங்கள் சக்தியோடு நல்லாட்சியை தமிழகத்திலே பெறுவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே பெறுவதற்கு, வேலையில் கண்ணீரை துடைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றை தமிழகத்தின் வரலாற்றில் இனி தமிழ் மண்ணிலே யாரும் இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி பெறுவோம். காலம் மிக விரைவில் இருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேர் உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பூத் கமிட்டி அமையுங்கள், சிறந்து பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்கும் மக்களுக்கு கோரிக்கை வைக்கும். அந்த மக்களுக்கு ஏற்று வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்தை தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்பு என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒன்றை ஏற்றுங்கள், வெற்றி வாங்கி தீர்வதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள்.